ஆரம்ப காலகட்டத்தில் கையெடுத்து கும்பிடுன்னு அம்மா நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. இன்னார் தான் கடவுள்னு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. பல்வேறு விதமாக நம்ம தெய்வத்தை வழிபட்டிருப்போம். ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் ஈசன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது தான் ஈசனோட அருமை பெருமைகள், அவரோட அன்பு, அவரோட காதல் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்படியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவர் மேலே நம்ம அன்பு செலுத்தும் போது, காதல் வயப்படும் போது, அல்லது அந்த பணிவு ஏற்படும் பொழுது தான் நமக்கு பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கும். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்திருக்குன்னா, நம்ம பக்தி நெறியில் இறங்காத வரலும், சிவபெருமான சரணடையாத வரையிலும் நம்ம யாருமே கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்போம், கோயிலில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம், இல்லை எல்லா ஆலயங்களுக்கும் போயிருப்போம், யாருமே கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. என்னைக்கு சிவபெருமான நினைத்து நாம் சிவ வழிபாடை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அந்த நிலையிலேயே பல தடயங்கள் அல்லது தடைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். எங்கேருந்து அப்படின்னா, பெற்றவங்க கிட்ட இருந்தே சில சமயங்கள் ஆரம்பிக்கும். பெற்றவங்க கிட்ட இருந்தே சில சமயம் ஆரம்பிக்கும், அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் சுற்றம் வட்டம் என்று அருகில் இருப்பவர்களை எல்லாம் நம்ம இழிந்து பேச ஆரம்பிப்பார்கள். கடவுளை வழிபடணும்னு நினச்சிட்டு சிவபெருமானை ஏன் வழிபடுறேன்னு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல சிவபெருமானை ஏன் வழிபடுற அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் எங்குமே இல்லாத ஆட்கள்லாம் நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. கடவுள்னு உண்மையா, கடவுள்னா இல்லையே, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னா நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பல கடவுள்களை வழங்கக்கூடிய வேறு வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தங்கள் கடவுள் தான் பெரிதுன்ட்டு நம்மக்கிட்டே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க.